பேக் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம அந்த அபி ஃபால்ஸ் போனதை பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ இப்போ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல கைஸ். ஏன்னா இங்கே நெட்வொர்க் கிடைக்கல. ஸோ நம்ம மெயின் ரோடு போய் ரீச் பண்ணால் தான் நம்மளால் நம்ம எங்கே போக போகிறோங்கிறதே அடுத்து டிசைட் பண்ண முடியும். நமக்கு நியரஸ்ட்டில் என்ன வியூ, ஏன்னா ஆல்ரெடி இப்போ மறுபடியும் தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து எங்கே போகணுங்கிறத நம்ம அங்கே போனால் தான் டிசைட் பண்ண முடியும். நெட்வொர்க் வந்து நம்ம அந்த லொக்கேஷனெல்லாம் செக் பண்ணி பக்கத்தில் இப்போ இருட்ட வேறு போகுதா, அதுக்குள்ளே நம்மளால் எங்கே போக முடியுமோ அதை ட்ரை பண்ணணும். அது அங்கே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வெகுன்னு கிளம்பிட்டோம். பார்க்கலாம் அடுத்து ஒரு பாயிண்ட், அடுத்து ஒரு இது லொக்கேஷன் பார்க்க முடியுதா இல்லை இதோடு முடிஞ்சு போயிடுமான்னு எனக்கும் தெரியல. ஆனால் நண்பர் வந்து அடுத்து ஒன்று பார்த்துட்டு தான் போகணும், இவ்வளோ தூரம் வந்து இந்த நைட்டு தூங்காததுக்காகவாவது இன்னொரு இடம் பார்க்கணுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. எனிவே பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு நெட்வொர்க் வந்தோன்னே பக்கத்தில் நியரஸ்ட் இங்கே அடுத்து வந்து ராஜா சீட்டு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ராஜா சீட்டு பார்க்க போகலான்னு நான் நினைக்கிறேன். பட் அது நெட்வொர்க் வந்தோன்னா அதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது பாயிண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷனோ இருந்துச்சுன்னா அங்கே போவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து ராஜா சீட்டே போகலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அடுத்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்து வந்து ராஜா சீட்டு தான் போகிறோம். ஏன்னா இங்கேருந்து அடுத்த 6 கிலோமீட்டர், நம்ம ரூம் எடுத்ததுலேருந்து இங்கே 8 கிலோமீட்டர் வந்தோம். ஸோ அதுக்குள்ளே தான் அந்த ராஜா சீட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஸோ ராஜா சீட் அடுத்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கேருந்து மொத்தம் 6 கிலோமீட்டர் வருது ராஜா சீட்டு. வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்த ரோடு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இந்த டேர்னிங்கில் தான் ஒரு கார் வந்து நம்ம மேலே ஏற்ற பார்த்தாரு. நல்ல வேலை நாம் ஒதுங்கி போயிட்டோம், இல்லைனா அவர் விட்டு ஏற்றிட்டு போயிருப்பார். கொஞ்சம் கூட மதிக்கலையே வரணும்ல. சரி, ஒரு பைக்காரன் வர்றானே 2 உசுறு இருக்கேன், கொஞ்சம் கூட கிடையாது. நீ வந்தால் இச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டா தம்பின்னு தான் வந்தார். சூப்பராக இருக்குது வண்டி, ரோடு ஓட்டுறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. கோவையில் பதறிக்கிட்டு தான் போனேன் நான். உண்மையிலேயே புதுசு இல்லை அந்த லைனில் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஓட்டுறதுக்கு சாமத்தியாக இருக்குது பாருங்க. பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும்ல, அது மாதிரி தான். கோவையிலலாம் அந்த இடத்துலலாம் அப்படியே உருட்டிக்கிட்டு போனேன். ஒரு 20-30 பேர் பண்ணிச்சேங்க. இப்போ 50-55 வந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தைரியம் அதிகமாகிடுச்சு. இங்கே போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம்ல, அதை காணவே காணோம். தாண்டி வந்துட்டோமா? ஓ பரவாயில்லையே. கோவையில் தான் ஸ்லோவாக போயிருக்கோம் கைஸ், வரும்போது ஸ்பீடாக வந்துட்டோம். ராஜா சீட்டு இந்த பக்கம் தானோ, வே டு டாய்லெட் அது. சரி, நான் ஏதோ வழின்னு போய் நினச்சேன் ராஜா சீட்டுக்கு. சரி விடுங்க. அந்த ஒரு கார்காரன் வந்து நமக்கு ஜர்க்கு கொடுத்தானே, அந்த வழி தான் ரைட்டு. அப்படியா? அப்போ அதை தாண்டி தான் வந்திருக்கோம் கரெக்டாக, அந்த இடத்த தாண்டி தான் வந்திருக்கோம். நல்லா ஊர் சுற்றி காட்டுது கைஸ் இந்த கூகுள் மேப்பு. ஏதோ ஊருக்குள்ளே சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே எல்லாம் கூட்டிகிட்டு போகுது. ஆனால் எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தான் தெரியல. ஆனால் கரெக்டாக கடைசி நேரத்தில் கடைசியில் கொண்டு போய் அங்கே சேர்த்துடுது. இருந்தாலும் ஊரெல்லாம் சுற்றி காட்டுது. சரி, புதுசாக வந்திருக்கோம், நம்மளும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தா நாமளும் பார்ப்போம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே சுற்றுறோம். இன்னும் நைட்டுக்கு டிஃபன் வாங்கணும், சில இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அது வேறு வாங்கணும். பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தங்கியிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே ஏதோ ஒரு மார்க்கெட் ரோடு தான், மார்க்கெட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். நான் சொல்லலை, மார்க்கெட்டு தான் இது. ரெண்டரை கிலோமீட்டரை கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஜி, அந்த மியூசியம் சொன்னீங்களே, அந்த ரோடு வந்துட்டோம். நாளைக்கு போய் பார்த்துருவோம். டைமிங் மட்டும் செக் பண்ணிக்கணும் ஜி. இப்போ நம்ம நேராக தானே போகணும். ஓகே. அப்போ நம்ம வந்த ரோடியா ரூம்ல இருந்து?
இப்போ நம்ம ரைட்டு தானே போகணும். சரி, பாயிண்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக பார்க்கிங்காக தான் இருக்குது. வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம திரும்ப இதில் வந்து உள்ளே போகணுமோ? என்ன ஒரு சோதனையப்பா. ரொம்ப தூரம் நடந்து வரணும் போலையே திரும்ப உள்ளே போகிறதுக்கு. சரி வாங்க போய் முதல்ல வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேளுங்க. இறங்க விடலாமா? கேட்டாச்சு. செம்மையாக இருக்குல்ல, என்ட்ரன்ஸே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க வரும்போது அப்படியே வரலாம், இப்போ இப்படியே போகலாம். செம்மையாக இருக்குது கைஸ். ராஜா சீட் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ வியூ பாயிண்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அந்த லாஸ்ட் எண்டில் தான் வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். டைனோசர் இருக்குது பார்த்தீங்களா? டைனோசரை போய் பார்ப்போமா? டைனோசர் பார்த்தீங்களா? வே டு டாய்லெட்டா? அங்கே எங்கே ஜி போகிறோம்? இந்த பக்கம் போக வழி இருக்கா? அவங்க இல்லை லைனில் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்னேக் இருக்குது. பார்க்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. பூலாம் நல்லா பூத்து டிஃப்ரெண்டான பூலாம் இருக்கு. கைஸ் இது ஒட்டகம்னு நினைக்கிறேன். ஒட்டகமா ஜி? ஆமாம் ஒட்டகம் தானே. கேமல் ஒட்டகம். அது ஒரு பெரிய டைனோசர் இருக்குது. எனக்கு இவ்வளோ நேரம் வெறுப்பாக இருந்துச்சு ஜி. இப்போது இந்த கலர் கலராக பார்த்தோன்னா ப்ளசண்ட் ஆகிடுச்சு. அப்படியே மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. ஐ லவ் கூருக்கு இங்கே இருக்குது. ஆனால் அங்கே நிற்கிற க்யூவுக்கு நம்ம அதை எடுக்கிறதுக்குள்ளே செத்தோம். க்யூவில் நிற்கிறாங்க பாருங்களேன். இங்கே ஒரு இது ஒட்டக சிவிங்கி இருக்குது. மானு இதெல்லாம் பொம்மை. மயிலை போட்டு அடிக்கிறான் பையன். சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் வரும்போது பூக்கலையா அதெல்லாம்? ஜி இல்லை ஜி அங்கெல்லாம் போகுதுல்ல. அதான் ராஜா சீட்டா? ராஜா சீட்டுன்னு எதுக்கு வந்திருக்கோம்? அங்கே போய் பார்க்கணுங்கிறதுக்கு தானே. இங்கேருந்து ராஜா பார்ப்பாரு. வாங்க காட்டுறேன். ராஜான்றது எல்லா இடத்துலையும் அவரோட ஏரியா தான் இது. அது ரைட்டு ஜி. நம்ம எதுக்கு வந்தோம்? வியூ பாயிண்ட்னு சொல்லி எதுக்கு ஒரு இதுக்கு வந்திருக்கோம்? ராஜா வந்து ஒரே இடத்துல உட்காந்து இருக்க மாட்டார் ஜி. அப்படியே வாக்கிங் மாதிரி போவார்ல. அவர் வருது பாருங்க. இங்கேருந்து பார்த்தாலே நல்ல வியூ தெரியும். எங்கேருந்து பார்த்தா அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அங்கே ஒரு பில்டிங் கட்டி அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்களா? அதெல்லாம் என்ன கீழேலாம் பாருங்க. ராஜா வந்து வாக்கிங் போவார் ஈவினிங். சார் தான். நீங்கள் தான் பிஏவா அவருக்கு? ராஜாவுக்கு வியூ செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோ தூரம் நடந்து வர்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு மனுஷன் இங்கேயே நின்று வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கன்னு சொல்லி எனக்கு அப்படி விட்டுறாருங்க. பார்த்து இவர் தான் காரணம். நம்ம அந்த ராஜா சீட்டு அந்த பில்டிங் மேலே போகாததுக்கு காரணம் இவர் தான்.
ஐயோ அந்த பையனையே காணும். சின்னோண்டு பையன். ஓகே கைஸ், அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கம் போகணுன்னா அங்கே பாருங்கள், அந்த ரெட் கலரில் தெரியுதா, இப்படி இறங்கி இப்படி ஏறி அங்கே போய் மேலே வரதுக்குள்ள இன்னும் நாக்கு தள்ளிடும். ஜிப்லைன் போகிறவங்களுக்கு ஓகே, நமக்கு செட் ஆகாது. எனிவே நம்ம இப்படியே போயிட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது, அதை பார்த்துட்டு இப்படியே போனோம்னா ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி பார்த்துட்டு அப்படி மேலே ஏறி அப்படியே வெளியில் போயிடலாம். அதான் நல்லது, அதுதான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதை விட்டுட்டு ஓவர ஆசைப்பட்டோம்னா மூச்சு துளி செத்துருவோம். ஏற்கனவே கிருகிருன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே மத்தியானம் சாப்பிடல, நாங்கள் போய் முதல்ல சாப்பிடுவோம், பசி இருக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் லைட்டாக செம்ம ரஷ்ஷாக இருக்குது.